அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, கத்தாரில் அதிகரித்து வரும் ஈரான் தாக்குதல், ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை சுற்றுறுத்திய ஜிசிசி நாடுகள், குவைத்தில் பலியான 6 அமெரிக்க ராணுவ வீரர்கள். முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சவுதி அரேபியா மற்றும் துபாயில் உள்ள அமெரிக்க தூதரத்தை தாக்கிய ஈரான். அடுத்து குவைத் ஏர்வேஸின் அதிரடி அறிவிப்பு. மார்ச் 6க்குள் குவைத்திகள் அனைவரும் குவைத் திரும்ப அதிரடி நடவடிக்கை. அடுத்து குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி வெளியிட்ட முக்கிய அவசர வீடியோ. அடுத்து பொதுவெளியில் வீடியோ எடுக்க தடை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா நாடுகளின் மீது ஈரானின் தொடர் தாக்குதல் தீவிரமடைந்து செல்கிறது. இதன் காரணமாக சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய 6 அரபு நாடுகள் தங்கள் நாட்டின் குடிமக்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் ஏர்வேஸ் குவைத்திற்கு வெளியே உள்ள குவைத்திகள் உடனடியாக நாடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்குள் குவைத் ஏர்வேஸ் விமானத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியாவின் ஜெத்தா ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கிருந்து அனைத்து குவைத்திகளையும் தரை வழியாக குவைத்திற்கு அழைத்து வர சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குவைத் நாட்டின் அபிஷியல் ஏர்லைன்ஸான குவைத் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. உண்மையை சொல்லணும்னா சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஒமன், அரப் எமிரேட்ஸ் மீது ஈரானின் தாக்குதல் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. ஈரான் ராணுவம் இந்த 6 நாடுகளில் உள்ள அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை நோக்கி தான் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்கி வருகிறது. மிலிட்ரி பேஸை மட்டும் தாக்கினால் பரவாயில்லைங்க, ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டு வருகிறது. 2 நாள் முன்னாடி குவைத் ஏர்போர்ட், துபாய் ஏர்போர்ட் தாக்கப்பட்ட வீடியோ வெளியானது. இப்போ கத்தாரின் ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீது ஈரானின் தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாக கத்தார் தெரிவித்துள்ளது. இப்போ ஓப்பனில் இருக்க ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள ஜெத்தா ஏர்போர்ட் மட்டும்தாங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் இப்போ முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது கேமரா ட்ரோன்களை பயன்படுத்தி இனி போட்டோ எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதனால கேமரா ட்ரோன்களை பயன்படுத்தி பொதுவெளியில் போட்டோ எடுக்காதீர்கள். அடுத்த தகவல், ஈரானின் தாக்குதலால் உயிரிழந்த 2 குவைத் ராணுவ வீரர்களுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் ஹம்து ஜாப் சபா அவர்கள் தங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார்கள். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். باعتباري عسكريا في الجيش الكويتي أن أكون وفيا لدولة الكويت أمينا على حقوقها مخلصا لأميرها المفدى. அடுத்த தகவல், ஈரானின் தாக்குதல் காரணமாக குவைத் ஷுவைபா துறைமுகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது 6 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக த டைம்ஸ் ஆஃப் குவைத் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், அதுபோல சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்கன் தூதரகத்தையும் துபாயில் உள்ள அமெரிக்கன் தூதரகத்தையும் ஈரானின் ட்ரோன்கள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தியுள்ளதாக அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசியின் அம்பாசிடரான பிரதீபா பட்டேல் அவர்கள் குவைத் அரசுக்கு நன்றி தெரிவித்தும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி முக்கிய வீடியோ வெளியிட்டுள்ளார்கள். இப்போ இந்த வீடியோவை பாருங்க. நமஸ்கார். These are truly extraordinary times that all of us are going through because of the evolving security situation in Kuwait and the region since 28th February. We are proud of all of you, the Indian community in Kuwait, for being positive, calm and resilient. We thank the Kuwaiti authorities who are protecting us day and night. We are deeply grateful for their dedicated efforts and professionalism. Our leadership has been in touch. Today, Prime Minister Shri Narendra Modi ji has spoken to Kuwait's Crown Prince, and External Affairs Minister Dr. Jai Shankar spoke to the Foreign Minister of Kuwait on 28th February. India condemned violation of Kuwait's sovereignty and territorial integrity. We conveyed that India stands with Kuwait and its friendly people in this difficult hour. We also appreciated the Kuwaiti leadership's continued support to ensure the safety and well-being of the Indian community in Kuwait. I assure you that the Embassy of India in Kuwait and the Government of India attach utmost importance to the safety, security and well-being of all Indian nationals in Kuwait. Some points to highlight. 1. The Indian Embassy in Kuwait is working round the clock. We are always available for you. 2. We have a dedicated 24/7 helpline and an email for your queries or any information or assistance. 3. All our consular services are functioning normally and the Embassy's 4 Indian consular assistance centers are operating as per Ramadan working hours, from 9 in the morning to 3 in the afternoon, with Fridays being closed. 4.
Important advisories and guidelines issued by the embassy and Kuwaiti authorities are being regularly shared on embassy's website and social media channels. I urge all of you to only rely on official information and avoid spreading or believing unverified information or rumors. 5. For those who are affected because of the temporary airspace closure, we are working closely with the airlines and Kuwaiti authorities. You may also please check with the airlines on possible options. 6. Regarding CBSE exams, those scheduled till 5th March are postponed, and the CBSE is looking at the schedule for the coming days. The embassy will keep you posted on the same. We in the embassy continue to remain in touch with community associations and members of the community to monitor the well-being of the diaspora and respond to any concerns. We have held virtual meetings with community associations and Indian regional media representatives in the last couple of days. Please do not hesitate to reach out to us for any query or concern that you may have. The embassy is always with you. Dear friends, please avoid going outdoors unnecessarily and follow local authority guidance. Stay safe, calm and vigilant. Jai Hind. Namaskar. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் எம்பசி சொன்ன போல் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, தேவையில்லாமல் ஃபோட்டோ வீடியோ எடுத்து மாட்டிக்காதீங்க, எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருங்க. ஏதாவது அவசர உதவினா இந்தியன் எம்பசியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வளைகுடா நாடுகளில் நடக்கும் சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.